மகிக்கழகு பிறந்தது என்னவோ ஒரு சின்ன கிராமத்துல தான். ஆனா படிக்கிறதுக்காக 5 வயசுலயே பட்டணத்துக்கு போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சு படிச்சு இப்போ ஒரு பெரிய பிசினஸ் உமனா இருந்துச்சு. கோடிக்கணக்குல சொத்தும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ மகிக்கழகுக்கு வயசாகுது. அதனால சம்பாதிச்சு வச்ச இந்த பணத்துல சில பகுதிய தன்னுடைய பிறந்த ஊருக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகிக்கழகு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துச்சு. ஆனா அவ்வளவு பணத்தையும் யாரால ஹேண்டில் பண்ண முடியும், யார் அவ்வளவு நல்லவங்க, யாரு சரியானவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சோதனை வைக்கலான்னு முடிவு பண்ணுச்சு. ஒரு நாள் காலையில மகிக்கழகு அதோட கார்ல நம்பிக்கையான டிரைவரான குஹு கூட சேர்ந்து அதோட சொந்த ஊருக்கு கிளம்புச்சு. கார் ஊரோட எல்லைக்கு வந்த உடனே ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே கார் நின்னுச்சு. அம்மா, நாம உங்க ஊரோட எல்லைக்கு வந்துட்டோம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஏன்னா இந்த ஊர்ல யாரையும் உங்களுக்கு தெரியாதே. மகிக்கழகு சிரிச்சுக்கிட்டே, ஆமா குஹு, இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது. எப்போ ஊரை விட்டு போயிட்டேன். ஆனா பணத்துக்கு ஆசைப்படாம, தனக்காகன்னு யோசிக்காம ஊருக்காக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் சொத்துல பாதி எழுதி வச்சு ஒரு பெரிய வீட்டையும் பரிசா கொடுக்கலானே இருக்கேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே சந்திக்க போறோம். இது நல்ல யோசனைதாம்மா, வாங்க போலாம். மஹி குஹு 2 பேரும் முதல்ல போனது லூசியோட வீட்டுக்கு. லூசி திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஏதோ சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. வணக்கம், நீங்க லூசி தானே? எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? சிட்டில இருந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சிட்டில இருந்து தான் வரேன். இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யலான்னு வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, இங்க என்ன தேவை இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்ப லூசி புறா உற்சாகமா, எங்க ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. எங்க ஊர்ல சினிமா தியேட்டரே இல்ல. சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வர்றதுக்கு 20 கிலோமீட்டர் பறந்து போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க எங்க ஊர்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் சினிமா தியேட்டர் கட்டுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏசி இருக்கணும், பாப்கார்னும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. அப்ப குஹு மனசுக்குள்ள, இவங்களுக்கு சினிமா சாப்பாடை விட்டு வேற தெரியாது போல. அப்போ மஹி சிரிச்சுக்கிட்டே, சரிங்க லூசி, நீங்க சொன்னத நான் என்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். அடுத்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டுவோட வீட்டுக்கு போனாங்க. அப்ப சோட்டு போன்ல ஏதோ பிஸியா பாத்துக்கிட்டு இருந்தா. வணக்கங்க, உங்க ஊரோட வளர்ச்சிக்காக ஏதாவது பண்ணலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த ஊர்ல என்ன குறை இருக்குங்க? சோட்டு ரொம்ப சந்தோஷமா, உண்மையாவே பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவீங்களா? அப்ப மஹி மனசுக்குள்ள, பரவாயில்ல, இந்த பொண்ணாவது ஊருக்காக ஏதோ கேப்பா போல தெரியுது. கண்டிப்பா செய்றேங்க. எங்க அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் அது அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எங்க ஊர்ல அந்த அளவுக்கு சிக்னல் சரியா கிடைக்கிறது இல்ல. ஒரு ரீல அப்லோட் பண்ண கூட மணிக்கணக்கா டைம் எடுக்குது. அது ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. நீங்க எங்க ஊர் முழுக்க பெரிய பெரிய செல் டவருங்களை வச்சீங்கன்னா எங்களுக்கு சிக்னல் ரொம்ப நல்லா கிடைக்கும். நெட் ஸ்பீடே கிடைச்சதானே நான் இன்ஸ்டால ஃபேமஸ் ஆக முடியும். ப்ளீஸ் அது ஒண்ணு பண்ணிடுறீங்களா? அப்போ மகிக்கழகு மனசுக்குள்ள, ஓ, சிக்னல் இல்லாததெல்லாம் ஒரு பிரச்சனையா? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடான சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. கதவு தட்டினதும் சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு. சிச்சு வரும்போதே முகத்துல கடலை மாவு மஞ்சத்தூள் பூசியிருந்த ஒரு ஃபேஸ் பேக்க போட்டுக்கிட்டு வந்துச்சு. அதே மாதிரி கண்ணுல வெள்ளரிக்காய் பீஸ கட் பண்ணி வச்சிருந்தா. குஹு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. சிச்சு காக்கா ஒரே ஒரு கண்ணுல இருக்கிற வெள்ளரிக்காயை எடுத்து, யாருது இந்த நேரத்தை டிஸ்டர்ப் பண்றது? நான் என் பியூட்டியை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா? அப்போ மகிக்கழகு சிரிச்சுக்கிட்டே, மன்னிச்சிடுங்க சிச்சு, நாங்க சிட்டில இருந்து வந்திருக்கோம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சிட்டில இருந்து அப்படின்னு சொன்ன உடனே 2 குக்கும்பரையும் எடுத்துட்டு, ஓஹோ, சிட்டில இருந்தா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது விற்கிறதுக்காக வந்த சேல்ஸ் கேர்ள்ஸா நீங்க? எனக்கு எல்லா பியூட்டி ப்ராடக்ட்டும் கொடுங்க. கம்மி விலையில கொடுங்க, நான் டிஸ்கவுண்ட்ல எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, நாங்க எதுவும் விற்க வரல, இந்த ஊருக்கு சேவை செய்யலான்னு வந்திருக்கோம். உங்க ஊர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, அந்த பிரச்சனையை எங்க அம்மா தீர்த்து வைப்பாங்க. அதை கேட்டு சிச்சு காக்கா ரொம்ப சோகமா ஒரு நாடகத்தை போட்டா. ஐயோ, எங்க ஊர்ல பிரச்சனைக்கா பஞ்சம், எங்க நிலைமை எதிரிக்க கூட வரக்கூடாது. எங்க ஊர்ல வெயில் ரொம்ப அதிகம், அதனால வாழவே கஷ்டமா இருக்கு. ஏன், வெயிலால விளைச்சல் ஏதாவது சரியா விளைய மாட்டேங்குதா? விளைச்சல் எல்லாம் வெளியுது, ஆனா என்னோட ஸ்கின்ன பாத்தீங்களா எவ்வளவு கருப்பாயிடுச்சுன்னு. இந்த வெயில்ல இருந்திருந்ததா இப்படி ஆயிட்டேன். நான் பிறக்கும் போது இதோ இந்த வாத்து மாதிரி தான் இருப்பேன். இந்த வெயில் பட்டு பட்டு கருப்பாயிட்டேன். அதான் ரொம்ப கவலையா இருக்குங்க. குஹு மனசுக்குள்ள, பிறக்கும் போதே காக்கா கருப்பா தானே இருக்கும், இவ என்ன வெள்ளையா பிறந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கா?
அது மட்டுமா, எங்க ஊர்ல ரோடு இல்ல, வெறும் மண் ரோடு தான். இந்த பக்கம் வண்டிங்க போகும்போது எல்லாம் அந்த மண்ணு வந்து என் முகத்துல தான் உக்காந்துக்கிட்டு, அதனால ஸ்கின் அலர்ஜி வருது. தண்ணியில வேற இங்க சுத்தமே கிடையாது. ஓஹோ, தண்ணி பிரச்சனை இருக்கா? இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா? குடிக்கவா? குடிக்கலாம், எங்க ஊர்ல தண்ணி இருக்கு. நான் குடிக்க கேட்கல மேடம், குளிக்கிறதுக்கு. நார்மல் வாட்டர் இல்ல, அது ரோஸ் வாட்டரா இருக்கணும். ரோஸ் வாட்டர்ல குளிச்சா ஸ்கின் பிரைட் ஆயிடுமா, ஷைனிங் ஆயிடுமா, அதான் அந்த ரோஸ் வாட்டர் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ மகிகளுக்கு கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, ஆ சரிங்க சிச்சு, உங்க கஷ்டம் ரொம்ப பெருசுதான், ஆனா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அப்போ சிச்சு காக்கா அவங்க 2 பேர்கிட்டயும், நீங்க எங்க ஊருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல எங்க ஊர்ல ஒரு பெரிய பியூட்டி பார்லரை கட்டுங்க. அதுல எல்லா வசதியும் இருக்கணும். கோல்ட் ஃபேஷியல், பர்பிள் ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல், அப்படியே மெனிக்யூரு, பெடிக்யூரு, அப்புறம் இந்த ஃபயர்லாம் பண்ணி ஹேர் கட் பண்ணுவாங்களே அந்த ஹேர் கட்டு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருப்போம். அப்படின்னா உங்க ஊருக்கு ரோடு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தேவையில்லையா? தூசி வருதுன்றதுனால ரோடு எல்லாம் ஓகே, ஆனா எதுக்கு ஹாஸ்பிட்டல் தண்ட செலவு? நாங்க ஜுரம் அடிச்சதுன்னா பாராசிட்டமால் போட்டுப்போம், அப்படியே பிம்பிள் வந்துச்சுன்னா அந்த மாதிரி டேப்லெட் போட்டுக்க முடியுமா? அதுக்கு பியூட்டி பார்லர் வேணும்ல, டாக்டர் இருக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் கேட்டேன். மகிக்கழுகு கோவத்தை கட்டுப்படுத்தி, சரிங்க சிச்சோ, உங்க பிரச்சனை ரொம்ப பெருசுதான், நாங்க ஏதாவது வழி பண்றோம். ஓகே மேடம், போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சன்ஸ்கிரீன் இருந்தா கொடுத்துட்டு போங்களேன், நாளைக்கு வெயில் ரொம்ப அதிகமா. கடைசியில மஹி குஹு 2 பேருமே ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை கிட்ட போனாங்க. அந்த குடிசையில துணி அவருடைய பொண்ணான புஜ்ஜி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணி வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து ரொம்பவும் மரியாதையா, வணக்கங்க, யார் நீங்க? ஊருக்கு புதுசா? வாங்க வந்து உட்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாங்க, நாங்க உங்க ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். உங்க ஊர்ல ஏதாவது கஷ்டம் இருந்தா, ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஏதாவது தேவை இருந்தா சொல்றீங்களா? அப்போ துணி யோசிச்சு பார்த்து, நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம், கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஊருக்கு சில தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. என்னது அது? எங்க ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கூட்டிட்டு போய் காட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல. நாங்க பட்டணத்துக்கு போறதுக்குள்ள சில பேர் உயிரே போயிடுது. அதனால முடிஞ்சா இங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டி தரீங்களா? அப்படியே ஆத்துல தண்ணி அதிகமாகி தண்ணி எல்லாம் கலங்கி போயிடுது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்ல. ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு குடிக்க நல்ல தண்ணி கிடைக்கும். துணி சொன்னதை கேட்டு மகிக்கழகு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுச்சு. மத்தவங்க எல்லாரும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக சினிமா தியேட்டர், நெட்டு, அப்புறம் பியூட்டி பார்லர் கேட்டப்போ துணி மட்டும் ஊருக்காக தான் யோசிச்சிருந்தா. அதை கேட்ட மகி ரொம்ப சந்தோஷமா, நல்ல விஷயத்தை தான் சொல்லிருக்கீங்க, வாங்க முதல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடலாம். மகிக்கழகு துணியையும் கூட்டிட்டு போய் ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்து கிட்ட வந்துச்சு. அப்போ குஹு எல்லாரையும் கூப்பிட்டுச்சு. அங்க லூசி, சோட்டோ, சிச்சோ பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல, நீங்க இருக்கிற இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவ தான் நானும். ஆனா நான் படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போய் அங்கேயே வேலை பார்த்து செட்டில் ஆகி கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அந்த பணத்துல ஊருக்கு ஏதாவது செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தகுதியான ஆட்களை தேடிதான் நான் வந்தேன். அப்ப எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க, இவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க தானா அப்படின்னு ரகசியமா பேசிக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே உங்க எல்லாரையுமே சந்திச்சிருக்கேன். இந்த ஊர்ல ஏதாவது தேவையான்னு கேட்டிருக்கேன். ஒருத்தங்க சினிமா தியேட்டர், ஒருத்தங்க இன்டர்நெட், ஒருத்தங்க பியூட்டி பார்லர் தான் கேட்டாங்க. யாருமே ஊருக்காக எதுவும் யோசிக்கல, சுயநலமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும்தான் சொன்னாங்க. அதை கேட்டு லூசி, சோட்டு, சிச்சு தலைகுனிஞ்சு நின்னாங்க. ஆனா துணி மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு சின்ன குடிசையில. அவகிட்ட எந்த வசதியும் இல்ல. ஆனாலும் அவ என்னோட பணத்துக்கு ஆசைப்படல. இந்த ஊருக்காக ஏதாவது நல்லது செய்யுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, தண்ணி டேங்க் கட்டுங்க அப்படின்னு கேட்டதுனால என் சொத்துல பாதி சொத்தை துணியோட பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். துணி, நான் கொடுக்கற பணத்துல முதல்ல உனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கோ. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்துல இந்த ஊருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீ பண்ணு. எல்லாம் உன் தலைமையில நடக்கட்டும். அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. துணியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. ரொம்ப நன்றி மேடம், என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். ஐயோ, லைஃபோட சிக்னல் வரும்போது நான் செல்போன் சிக்னலுக்காக கேட்டு லைஃப் சிக்னலே இழந்துட்டேனே. இப்படி நான் பண்ணிருக்கவே கூடாது. ஐயோ, பியூட்டி பார்லர் கேட்டு தப்பு பண்ணிட்டேனே. ஊருக்காக ஏதாவது கேட்டிருந்தா அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க, அதுல பியூட்டி பார்லர் கட்டிருக்கலாம். அப்படி இன்னும் எல்லாரும் சுயநலமா தான் யோசிச்சாங்க. மகிக்கழகு பாதி சொத்தை துணியோட பேர்ல ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற பணத்துல ஊருக்காக நிறைய வேலைகளை செஞ்சா.
ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா, அப்படியே தண்ணி டேங்கும் கட்டினா, அவளுக்காக ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டா. அந்த வீட்டுல புஜ்ஜி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. எதிர்பாராம வந்த அந்த அதிர்ஷ்டம் துணியோட வாழ்க்கைய தலைகீழா மாத்தி இருந்துச்சு. ஆனா மத்தவங்க எல்லாரும் சுயநலமா யோசிச்சதுனால அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. துணி பொதுநலமா யோசிச்சதுனாலதான் அவளுக்கு எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. ஊருக்கு நன்மைகளும் நடந்துச்சு.